இந்த ராகு கேது பயிற்சி யார் யாருக்கெல்லாம் மிகச்சிறப்பான பலனை தரப்போகுது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஐயா, இப்போ கோச்சாரத்தில் ராகு மேஷ லக்கணங்க ஐயா. மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குழந்தையை பற்றிய சிந்தனை, குழந்தைகளுக்கு திருமணம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாபம் அபிவிருத்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், வாகனத்தில் பொறுமையாக போகணும். கடகத்துக்கும் வெளிநாடு போகிறது நல்லது செய்யுங்க ஐயா. அப்போ இவங்களுக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 6ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 2ஆம் இடங்கிற வருமான ஸ்தானத்தை இயக்குறாரு. கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தையும் இயக்கிறாரு, கன்னிக்கு 10ஆம் இடத்தையும் இயக்குறாரு. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டிங்க ஐயா. 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி, 10ஆம் இடம் தொழில் பண்ணுற இடத்த வீட்டுக்கே மாற்றிடலாமா, அல்லது வீட்டுக்கிட்டேயே தொழில் பண்ணுற நிறுவனத்தை உருவாக்கலாமா, அல்ல அம்மா பேரில் தொழில் செய்யலாமா, 4 அம்மா 10 தொழில். இந்த ராகு கேது பயிற்சி யார் யாருக்கெல்லாம் மிகச்சிறப்பான பலனை தரப்போகுது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஐயா, இப்போ கோச்சாரத்தில் ராகு மேஷ லக்கணங்க ஐயா. மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குழந்தையை பற்றிய சிந்தனை, குழந்தைகளுக்கு திருமணம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாபம் அபிவிருத்தி அதெல்லாம் வருங்க ஐயா. அவங்க புதுசாக ஒரு இடம் வாங்குறது, குழந்தைகளுக்கு ஒரு பத்திரம் முடிச்சு கொடுக்கறது, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறது, வளைகாப்பு போடுறது, குழந்தை பேர் உருவாகுதல், இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். மேஷ லக்னத்துக்கு தான் நான் சொல்கிறேன், நான் ராசி சொல்லலை. ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்டுவாங்க. நீங்கள் யார் ரிஷப லக்னமோ இடம் சம்பந்தமானது, சொத்து சம்பந்தமானது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமான வேலை பூரா நடக்கும். தொழிலை மாற்றி அமைக்கிறது, தாய்க்கு கழுத்து ஆரோக்கிய பிரச்சனை, அவங்க வயசுக்கு தக்க மாதிரி. ஏன்னா ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு, சிம்மம் 4ஆம் இடம் அங்கே வர்றாரு, ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் கடன் வாங்கி வீடு கட்டுவார், கடன் வாங்கி தாய்க்கு ஒரு மருத்துவ செலவை கொடுக்கும். இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. தொழிலை மாற்றி அமைக்கிறது, ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு தொழிலை ஒன்று பண்ணுறது. 2ஆம் இடம் எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத கும்பத்துலேருந்து மிதுனத்தை இயக்கிருங்க ஐயா. எதிர்பாராத பண வரவு, அப்புறம் கடன் வாங்கி ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைக்கிறது, சொத்துக்காக கடன் வாங்குதல், இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதே மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் 3ஆம் இடம் மிதுன லக்னத்துக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தை இயக்குது. அப்போ மிதுனத்துக்கு 3ஆம் இடத்தையும், மிதுனத்துக்கு 5ஆம் இடத்தையும், மிதுனத்துக்கு 9ஆம் இடத்தையும் இயக்குது. அப்போ இப்போ தான் புனித யாத்திரை போகிறது, கோயில் கட்டணுங்கிற எண்ணம் வர்றது, கோயிலுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுறது, குருமார்களுடைய ஆசி, புதிய ஒரு குருநாதரை சந்திக்கிறது, ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிடம் படிக்கலாம். நிறைய அவங்களுக்கு லக்கணத்தையே இயக்கிறதுனால நிறைய அலைக்கழிப்பு நிறையா இருக்கும், நிறைய பிரயாணம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை இயக்குறாரு, 5ஆம் இடம் திட்டம், 3ஆம் இடம் பிரயாணம், லக்கணங்கிறது சாதகர், 9ங்கிறது பாக்கியம். திட்டம் சரியாக, அதாவது திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு திருப்பதி வரேன்வாங்க, வேணாம் காசி போகலான்வாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை அவங்களுக்கு கொடுக்குங்க ஐயா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகத்துக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க, 2ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க. 2, 8 பொருளாதார நெருக்கடி ஏற்படும். கண் சம்மந்தமான சிகிச்சை எடுக்கிறது, வயசானவங்க. 2ஆம் இடம் வாக்கு விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடக ராசிக்காரர், கடக லக்னத்துக்காரர் ரொம்ப எச்சரிக்கையாக. 2ஆம் இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், வாகனத்தில் பொறுமையாக போகணும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், 8ஆம் இடங்கிறது விபத்து, 2ஆம் இடங்கிறது வாகன செலவு, வாகன விரயம், தாய்க்கு ஹெல்த் ஆரோக்கியம், சாதகருக்கு ஹெல்த் ஆரோக்கியம். சின்ன வயசு பசங்களாக இருந்தால் இந்த கல்லூரி படிப்பு கட்டடிச்சுட்டு பார்த்தா ஊர் சுற்றணுங்கிற எண்ணம் வரும் அவங்களுக்கு. 4ஆம் இடம் படிப்புக்கு இடையூறு பண்ணும். 2ஆம் இடத்துக்கு அங்கே பாவிகள் வர்றதுனால, கடகத்துக்கு 2ஆம் இடத்தை கேது வர்றதுனால பழக்க வழக்கங்களில் கெட்ட பழக்க வழக்கங்களை கொண்டே தள்ளி விட்டுரும், கெட்ட பழக்கங்களுக்கும் தள்ளி விட்டுரும். அப்போ அவங்க திசாபத்தியும் பார்த்துக்கிறணும். அவங்க தீய பழக்கம், இந்த கல்லூரி படிக்கல உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுலாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். அப்போ அவங்க கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனம். இந்த நேரத்தில் போய் தேவையில்லாமல் வெளிநாடு போகிறேன் அதுக்கான ஏன்னா 12ஆம் இடத்தையும் ராகு இயக்குது. அப்போ 4ஆம் இடம் சொத்துங்கய்யா, 12ஆம் இடம் விரையுங்க. கடனுக்காக ஒரு சொத்தை விற்கணும்னு ரொம்ப காலமாக அலைக்கழிச்சிட்டு இருப்பாங்க, அது விற்பனை ஆகும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் சொத்து, 8ஆம் இடம் வழக்குங்கய்யா, 2ஆம் இடம் பொருளாதார பிரச்சனைங்கய்யா. அப்போ ஒரு வழக்கு நிவர்த்தியாகி அந்த சொத்து விற்று கடன் அடைச்சி வெளியே வருவாங்கய்யா. இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், இப்போ நெருக்கடி அதிகமாகி தான் சரியாகும்.
அவங்க ஜாதகத்தில் அந்த பிளானட் எத்தனை டிகிரியில் இருக்குது அதை வச்சு நம்ம சொல்லணும். 4ஆம் இடத்துக்கு பொதுவாக ராகு யாருக்கெல்லாம் வருதோ அவங்களாம் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க ஐயா. அதே மாதிரி 3 கூட சம்மந்தப்பட்ட தவணையில் வாங்குவாங்க ஐயா. இப்போ 4ங்கிற ப்ராப்பர்ட்டிங்க ஐயா, 4ஆம் இடம் ஹெல்த்துங்க ஐயா, 4ஆம் இடம் வாங்கினங்க ஐயா, 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு வந்து பிரயாணங்க ஐயா. 12ஆம் இடம் இரவு பிரயாணத்தை தவிர்க்கணும் அவங்க. 12ஆம் இடம் இரவுங்க ஐயா. அப்போ இரவு பிரயாணத்தை அவங்க தவிர்க்கணும். 7 மணிக்கு மேலே பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வருங்க ஐயா. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஆரம்பகால கல்வி இந்த உயர்கல்விக்கு போகிறாங்க இல்லைங்க, அதிலெல்லாம் ரொம்ப இடையூறு ஏற்படும். கவனமாக படிக்கணும், இந்த மாதிரி இருக்குங்க ஐயா. கடகலக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்கணம் 7ஆம் இடத்துக்கு ராகு வர்றாருங்க ஐயா. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ சிம்ம லக்கணம் அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுங்க ஐயா. அவங்களுடைய தசாபுத்தி கட்டம் இதெல்லாம் வலிமையை வச்சு 7ஆம் இடம் வருங்க ஐயா. சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை இயக்குதுங்க ஐயா. சிம்ம லக்கணத்துக்கு 3 கூடவனை இயக்குதுங்க ஐயா. 3ங்கிற சுயமுயற்சி, சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடம் 3 சுயமுயற்சி, 11ங்கிற லாபஸ்தானம், 7ங்கிறது திருமணம். லக்கணத்துக்கு ராகு வந்துருச்சு. ஜாதகரே தன்னுடைய சுய முயற்சியில் வருமானம் ஈட்டி அவங்க சொந்த அப்பா அம்மாவை எதிர்பார்க்காம அவங்களே பணம் செலவு பண்ணி திருமணம் பண்ணுவாங்க. சிம்ம லக்கணத்துக்கு இது நல்ல ஒரு அற்புதமான அந்த ராகு இது பயிற்சிங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றாருங்க ஐயா. 12ஆம் இடத்தை இயக்குறாருங்க ஐயா. 2ஆம் இடத்தை இயக்குறாருங்க ஐயா. பேச்சில் கவனமாக இருக்கணுங்க ஐயா. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். கன்னியே வந்து ஜாமீன் கழுத்து போட்டு சிக்கலாகிறதுங்க ஐயா. கன்னி மிதுனம்லாம் அடுத்த ஒரு கடமையை கொடுத்து சிக்கலாகிறதுங்க ஐயா. இவங்க அந்த மாதிரிலாம் 2ஆம் இடம் பணம், 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு வருமான ஸ்தானம், 12ஆம் இடங்கிறது விரயம். யாருக்கு கடன் வாங்கி கொடுத்து விரயம் சந்திக்கக்கூடாது. இவங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணால் உடனே கிடைக்குங்க ஐயா. கடகத்துக்கும் வெளிநாடு போகிறது நல்லது செய்யுங்க ஐயா. அப்போ இவங்களுக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 6ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 2ஆம் இடங்கிற வருமான ஸ்தானத்தை இயக்குறாரு. கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தையும் இயக்கிறாரு, கன்னிக்கு 10ஆம் இடத்தையும் இயக்குறாரு. எங்கேயா வெளிநாடு போய் தொழில் செஞ்சுக்கலாமா? செய்யலாம். வேலைக்கு வருமானமே இல்லை, வேலையே இல்லை, 6ஆம் இடம் வேலை இல்லை, இந்த வேலையை வச்சுக்கோ, இதான் ராகுங்க ஐயா. ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போறியா, கடை வாங்கி தொழில் ஆரம்பிக்க போறியா, 2ஆம் இடம் பணம் வேணுமா, 6ஆம் இடம் கடன் வேணுமா, 10 தொழில் வேணுமா, இதை வச்சுக்க, இதாங்க ஐயா ராகு. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணணுமா? 12ஆம் இடங்கிறது பல கிளைகள் கொண்ட நிறுவனங்க ஐயா. இப்படி மாற்றி விடுங்க ஐயா, அவங்களுக்கும் நல்லா இருக்குங்க ஐயா. அதே மாதிரி பேச்சில் கவனமாக இருக்கணுங்க ஐயா அவங்க. அதே மாதிரியே துலா லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வர்றாருங்க ஐயா. துலா லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாருங்க ஐயா. துலா லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாருங்க ஐயா. துலாம் லக்கணத்தையே ராகு இயக்குறாருங்க ஐயா. ஸோ அப்போ துலா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குழந்தை பேர், பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம், இவங்களுக்கெல்லாம் நற்பலனை தருங்க ஐயா. இவங்களுக்கு யோக பலன்களையே செய்யுங்க ஐயா. அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டிங்க ஐயா. 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி, 10ஆம் இடம் தொழில் பண்ணுற இடத்த வீட்டுக்கே மாற்றிடலாமா, அல்லது வீட்டுக்கிட்டேயே தொழில் பண்ணுற நிறுவனத்தை உருவாக்கலாமா, அல்ல அம்மா பேரில் தொழில் செய்யலாமா, 4 அம்மா 10 தொழில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகத்துக்கு 8ஆம் இடங்க ஐயா. 8ஆம் இடம். இப்போ இவங்களும் வண்டி வாகனத்தில் பொறுமையாக இருக்கணும். வாகன விபத்து, இன்சூரன்ஸில் பணம் போடுறது, இதெல்லாம் கொடுக்குங்க ஐயா. இன்சூரன்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விபத்து நடந்து ரொம்ப காலமாக கேஸ் நடக்குங்க ஐயா. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகாது. இப்போ தான் அவங்களுக்கு கிளைம் ஆகுங்க ஐயா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் ஏற்றமும் உண்டு, கொஞ்சம் மைனஸ் இருக்குங்க ஐயா. தனுசு லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை இயக்குறார். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் இயக்குறார் ராகு. அப்போ 3ஆம் இடம், 7ஆம் இடம், அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்தை இயக்குறார். டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகி 2ஆவது திருமணம் நடக்கணுங்களுக்கு அது நடக்கும். இப்படி அவங்களுக்கு அந்த சுப பலனை தான் தரும். தனுசு லக்கணத்துக்கு சுப பலனை தான் தரும், நல்ல பலனை தரும். திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம், முயற்சி எடுக்கிறது, புதிய முயற்சி வெற்றியை தர்றது, ஒப்பந்தம் போடுறது, 7ஆம் இடம் கூட்டு முயற்சி, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அதை இயக்குறது, இதுக்கான விஷயங்களெல்லாம் தெரியும். நல்ல பலனையே தரும் தனுசு லக்கணத்துக்கு. மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு, 8ஆம் இடத்துக்கு வர்றாரு, 2 8. அப்போ இவங்க அந்த 2ஆம் இடம் பணம் பொருளாதாரம், 8ஆம் இடம் மறைமுக வருமானம். சில பேருக்கு பினாமி யோகம் வேலை செய்யுங்க. அவங்களுக்கு தசாபுத்தி வெயிட்டாக இருந்துச்சுன்னா அடுத்தவங்க காசு கொடுத்து வச்சிரு, ஏதாவது ஒன்று பண்ணு. இவங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, தொழிலில் வந்து முதலீடு போடுவாங்க, திடீர் காசு வரவு. அதே மாதிரி இவங்களும் பேச்சு விஷயங்களை கவனமாக இருக்கணும், கண் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த இப்போ தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணுங்கிற எண்ணம் வரும். அது வரைக்கும் எல்ஐசி போட்டிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும், மெடிக்ளைம் பாலிசி போடணும்னு வரும். ஒரு சிலருக்கு அந்த நேரத்தில் ஒரு சர்ஜரியை கொடுத்து
இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நடக்கும். கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் குழந்தை பேரை உருவாக்கிடும். கும்ப லக்னத்துக்கு திருமணத்தை கொடுக்கும். கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கே ராகு வரார், வெளிநாட்டு பிரயாணம். ஆனால் சனி 2 வீட்டுக்காரன், மகரமும் கும்பமும், வெளிநாட்டு ட்ரை பண்ணுறது, திருமணம் முடிக்கிறது. கும்பத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானங்களை தான் ராகு. ஏன்னா கும்பத்துக்கு 9ஆம் இடத்தையும் இயக்குறாரு, லக்கணத்தையும் இயக்குறாரு, 5ஆம் இடத்தையும் இயக்குறாரு, 7ஆம் இடத்தையும் இயக்குறாரு. குழந்தை வெளிநாட்டில் இருக்குது, நான் வெளிநாடு போகலாமா? ஏன்னா சனி 2 வீட்டு கொள்கை உள்ளவன், மகரமும் கும்பம் அவர் வீடு. குழந்தைகளோட போய் வெளிநாட்டில் இருக்கலாமா? போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களை சுப பலனையே தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐயா, உங்களுக்கு மீனத்துக்கு வந்து 12ஆம் இடம், மீனமே வெளிநாட்டு ராசி. 12ஆம் இடத்துல ராகு வர்றாரு, இவங்க அப்ராடு கிளப்பி விடும். மீனத்துக்கு 6ஆம் இடம் சிம்மத்தையும் ராகு இயக்குறாரு, மீனத்துக்கு 8ஆம் இடத்தையும் இயக்குறாரு. 6, 8, 12 வெளிநாட்டில் போய் குடியிருப்பாங்க ஐயா, தெரியாதனமா பாஸ்போர்ட் இல்லாமல் அந்த விசா இல்லாமல் குடியிருப்பாங்க. இவங்களாம் இப்போ சிக்கிற நேரம், தலைமுறைவாக வேலை வைப்பாங்க. இந்த மலேசியா அந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்காங்க, யூஎஸ்லேயே அந்த மாதிரி இருக்காங்க ஐயா. அவங்களாம் சிக்கிடுவாங்க, கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு போய் சிறைவாசி அனுபவிக்கிறது இவங்க தான், கவனமாக இருக்கணும். மீனம் பாதிக்கப்பட்டாலும் 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் வெளிநாட்டில் போய் சிக்கலை சந்தித்தவர்களே உண்டுங்க ஐயா. அப்போ இவங்க அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் நான் வெளிநாடே போகலை, உடனே போவாங்க. எனக்கு வேலை கிடைக்குமா? போகலாம். ஏன்னா சிம்மங்கிறது பாலைவனம். விருச்சிகமும் நான் எடுப்பேன், கல்ஃப் கண்ட்ரி, ஏதாவது கல்ஃப் கண்ட்ரியில் வேலைக்கு போகலாமா? போகலாங்க ஐயா. இதெல்லாம் நடக்குங்க ஐயா. அப்போ இந்த லக்கணம், கடகலக்கணம், இந்த மாதிரி இந்த லக்கணங்களுக்கு நன்மையும் தீமையும் கொடுக்குங்க ஐயா. இதில் ஏதாவது சுபக்கிரகங்கள் இருந்தால் அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசிடுங்க ஐயா. இப்போ மீன லக்கணத்துக்குங்க ஐயா, உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா ஐயா, உங்களுக்கு வந்து மகர லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார். அதில் யாருக்கா குரு இருக்குன்னு வைங்களேங்க ஐயா, அதில் சுக்கிரன் இருக்குன்னு வைங்க, இல்லை சூரியன் இருக்குன்னா மிகப்பெரிய வளர்ச்சிங்க ஐயா. யாராக காசு கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி ரெக்கவரி ஆகிருங்க ஐயா. ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தால் மிகப்பெரிய பலன்கள் கொடுப்பாங்க. ஆமாம், சுக்கிரன் மேலே ராகு வரும்போது பெரிய பணத்தை கொடுத்துருவாருங்க ஐயா. குரு மேலே ராகு வரும்போது பெருமானம் கொடுக்குங்க ஐயா. சூரிய மேலே ராகு வரும்போது பிரபலமாகிடுவாங்க ஐயா. சூரிய மேலே ராகு வரும்போது பிரபலமாகிடுவாங்க. இப்போ ஒருத்தர் புதுசாக மூலிகை பெற்றலும் ஒரு ஐயா கண்டுபிடிச்சாரு. அவர் ஜாதத்தில் அந்த வருஷம் அடித்து பார்த்தோம்னா அந்த ஜாதத்தில் சூரிய மேலே ராகு இருக்கும், மீடியாலெலாம் பிரபலமாகிருப்பார். ஆமாம், பிரபலமாகிருப்பார். அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் பிரபலமாகறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு நம்ம யூடியூப்பில் கூட பிரபலமாக இருக்கார் இல்லைங்க ஒருத்தர். இப்போ கூட இட பிரச்சனைலாம் கோயில் பிரச்சனைன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்க, ஜிபி முத்துன்னு ஒருத்தர். அவர் ஜாதத்தில் சூரிய மேலே ராகு இருக்கும், அல்லது சூரிய ராகு சேர்க்க இருக்கும், கோச்சாரத்தில் அந்த கிரகம் வந்திருக்கும், யோக திசையும் நடந்திருக்கும். அதனால் அவர் பிரபலமாகிறாரு. அதில் 8 கூடியவர் தொடர்பு கொண்டிருப்பார். 8 கூடியவர் தொடர்பு கொண்டனால அவமானத்தின் மூலம் லாபம், அவ்வளோதாங்க ஐயா. அவர் ஆளாளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அவன் நல்ல மனுஷன், வெகுளியான ஒரு மனுஷன், ஆளாளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அவமானமும் உண்டு, பணமும் உண்டு, யோக பலனும் உண்டு. இப்படியும் இருக்குங்க. சில ஜாதகத்துக்கு அவமானத்தினால காசு வரதெல்லாம் இருக்குங்க ஐயா. ஒரு தவறான ஒரு விஷயங்களுக்கு போய் அதில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த 2 சம்மந்தம் இருக்குங்க ஐயா. 2 சம்மந்தம் இல்லாமல் இல்லீகல் பணம் வராதுங்க ஐயா. இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, கேது ராகு பயிற்சி 3 இருக்குது. இதில் எது ரொம்ப வலிமையான பயிற்சி? ராகே தாங்க ஐயா. இதுதான் ராகே தாங்க. கீழே விழுந்தாலும் மேலே தூக்கிட்டு போயிருங்க ஐயா. அதாவது இப்போ யாருக்கெல்லாம் இப்போ உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருக்குவீங்க, நான் பரவாயில்ல இல்லையே, என்னை பார்க்கலையே. சரி, மிதுனத்தில் சூரியன், என்னை யாருக்கும் தெரியலையே. அது மாதிரி கும்பத்தில் சூரியன், அதே மாதிரி துலாத்தில் சூரியன் நீசமானாலும் அந்த பலனை செய்யும். இவங்களுக்கெல்லாம் இப்போ பிரபலம் அடைவாங்க ஐயா. அருமை. டக் டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க ஐயா. எனக்கு சூரியன் மேலே ராகு வரும்போது தாங்க பிரபலமானேன். எனக்கு மேசத்தில் சூரியங்கய்யா, மேசத்தில் ராகு அந்த சூரியனோட அடுத்த ரிஷபத்தில் இருக்கும்போதே ஏக்கிருச்சுங்கய்யா. ஒரு திகில் லைஃப் மாதிரி தாங்கய்யா இருந்தது. ஒரு நொடி அப்படியே மாற்றிச்சுங்கய்யா. அது வரைக்கும் நான் 1.5 கோடி ரூபா கடனாளிங்கய்யா. சொத்தை விற்று எல்லாம் கடன் அடைச்சி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே சூழ்நிலை மாறிச்சுங்கய்யா. ஊரில் இருந்த இடங்களெல்லாம் விற்று கடன் கட்டினுங்கய்யா. அந்த நேரம் வரும்பொழுது பிரபலமாக்கி விட்டுருச்சுங்கய்யா. இது அவங்க ஜாதகத்தில் அப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தியும் ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும். அதுவும் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம ஜெயிப்போங்க. அவ்வளோதாங்க விஷயம். ராகு பயிற்சியில் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க ஐயா, நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ஆகலையே அவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஏன் 48 வயசுலலாம் கல்யாணம் ஆகிருக்குங்க ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு 3ஆவது திருமணம் நடக்குமான்னு கேட்குறாரு. அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்குது. ஆனால் ரெண்டு திருமணம் ஏற்கனவே பண்ணிட்டார், அக்கா தங்கச்சியே பண்ணிட்டாரு. இப்போ 3ஆவது அலுவலகத்தில் வேலை பார்க்குற பொண்ணை எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாரு. நான் ஒரு ஜாதகத்தில் 7, 9 காம்பினேஷனு. ஐயா, ஏதாவது திருமணம் முடிக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு? ஆமாங்க இருக்குங்க, அது வருமா பாருங்கிறாரு. நடக்கிறது இருக்குங்க, ஆனால் பிரச்சனை பெருசாகும் பாருங்கன்னு. இந்த மாதிரிலாம், அதாவது சாத்தியம் இல்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்துறது ராகுங்க ஐயா. யாருக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ
ஐயா 18 வருஷம் 20 வருஷம் கேஸ் நடக்குங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் 4 குடையரும் 8 குடையரும் சிம்மத்தில் இருக்காங்க ஐயா. கோச்சாரத்தில் ராகு மீனத்திலிருந்து 20 டிகிரி இருக்கும்போதே சொல்லிட்டேன் ஐயா 3 மாதத்துக்குள்ள சொத்து வித்துருவீங்கன்னு. எப்படிங்க அப்படின்னாரு. இல்லைங்கய்யா காம்ப்ரமைஸ் ஆகி சொத்து விற்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் எப்படியோ பேசி காம்ப்ரமைஸ் ஆகி விற்று 2 பேரும் காசு எடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் ஜாயிண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க ஐயா. ஜாயிண்ட் டாக்குமெண்ட் ஃப்ரெண்டு 2 பேருமே கேஸ் போட்டாங்க. இன்னொரு நண்பர் துபாயிலேருந்து பேசி ஏன் 2 பேருக்கு இவ்வளோ நாளாக கேஸ் போட்டு கிடக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வாபஸ் வாங்கிட்டு கேஸை நடத்தி முடிச்சுட்டு சொத்தை விற்றுருங்கன்னு சொல்லி இங்கேங்கய்யா நம்ம ஈஸியாக இல்லைங்கய்யா. 2 பேரும் ஃப்ரெண்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க. ஒர்க் பண்ணி யூஎஸ் போயிட்டாங்க. அவர் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டார். 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகி போச்சு. இவங்க எனக்கு பிரித்து கொடுன்னா தர முடியாதுன்னு அவர் சொல்ல, பிரித்து தர முடியாதுன்னு சொல்ல, ஜாயிண்ட் டாக்குமெண்ட் இந்த காலகட்டத்தில் விற்றுருவீங்கன்னு சொல்லி பிரச்சனை சால்வ் ஆச்சுங்கய்யா. இப்படிலாம் இருக்குங்கய்யா. டிரான்சிட் தாங்க எல்லாமே. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைகள். சரிங்க. அவங்களுடைய ஜாதகம் எப்படி மாறுபடும்? ஒரு ட்வின்ஸில் ஒருத்தர் டாப்பில் இருக்கார், ஒருத்தர் வேலை வெட்டியே கிடையாது. அவர் அங்கேருந்து கேட்குற ரஷ்யாவில் இருக்கார். அவன் தேர்வானா தேர மாட்டானா? இப்போ குழந்தை பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆண் உரையில் பெண்ணும் பெண் உரையில் ஆணும் பிறக்காதா? பெண் ஆணாக மாறுறதெல்லாம் இருக்குங்கய்யா. இதே மயிலாப்பூரில் நாங்கள் 2015 நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்லங்கய்யா, அதுக்கு நேரம் எதிர்த்தாப்புல சிட்டி லைட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். இப்போ தத்து கொடுத்தாலும் ஜாதக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சேம் தான், மாறாது. ஐயா லக்கணங்கிறது ஜாதகர் 8ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு கொண்டா லக்கணம் பாதிக்கப்பட்டா தத்து போய் வந்தவரும் உண்டு. ஒன்று தாத்தா பாட்டி வீடு வரும். சேலத்தில் எல்லைப்பிடாரின்னு ஒன்று இருக்குது. சனி செவ்வாய் அடங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்போ அது 3ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது. 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி கொள்ளக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் பார்டருங்க ஐயா. வடிவலையை சொல்லும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. அது மாதிரி கடுமையான ஒரு 1.5 வருஷத்துக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. இதில் மீனம் தான் ஜம்மு காஷ்மீருக்கு ஐயா. மகரத்துக்குள்ளே எப்போ சனி வந்து 3ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்தாரோ அப்போ தான் நம்ம பாரத பிரதமர் ஆர்டிகல் 370 போட்டார். அவராக போட்டார், சனி போட்டுச்சுங்க ஐயா.